கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்திலே முதல் வாரத்திலே சனிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். வார்த்தைகளே, இன்று இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், அவரோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள எங்களை அழைக்கின்றார். அவரோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் கூறிய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே சொல்லுகிறார், என்னுடைய கட்டளை இருக்கின்றது, நீதி நேர்மைகள் காணப்படுகின்றது, இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அழைக்கின்றது, சரியான பாதைகளை செல்ல உங்களை அழைக்கின்றது, தீயவற்றை விட்டுவிட உங்களை அழைக்கின்றது. அதே போன்று உங்களை வெறுப்பவர்களுக்காக மன்றாட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. உடைய விரோதிகளுக்காக, உடைய எதிரிகளுக்காக அவர்களுக்காக மன்றாட அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த கடினமானவற்றை செய்வதற்கு நாங்கள் இறைவனோடு அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது இந்த கடினமான விடயங்கள் மிகவும் மிகவும் இலேசாக அல்லது இலகுவாக மாறுகின்றது. அதனை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டுமானால் நாங்கள் காணப்படுகின்ற அந்த கட்டளைகள், நீதி நேர்மைகள், இவற்றை எங்களுடைய விருப்பத்தினால் செய்ய வேண்டும். கட்டாயத்தினால் நாங்கள் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற அந்த கருத்திற்கேற்ப நாங்கள் செயல்படுகின்ற பொழுது உண்மையாகவே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமாக அமையாது, ஒரு சொல்லாகவே மாறிவிடும் ஒழிய அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமாக அமையாது என்பதையும் இன்றைய நாளிலே அவர் சொல்லுகின்றார். நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய எதிரிகளுக்காக நாங்கள் மன்றாட வேண்டுமானால், எதிரிகளை நாங்கள் அன்பு செய்ய வேண்டுமானால், நாங்கள் இவ்வாறான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது, இறைவனுக்குள்ளே அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இதனை செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இறைவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மிகவும் இலகுவானவற்றை செய்து இறை ராஜ்யத்துக்குள் செல்ல அல்ல, மாறாக கடினமானவற்றை செய்து கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்களை கண்டு வாழ்க்கையை மென்மேலும் பலப்படுத்தி கொண்டு இறைவன் சிலுவையை கொண்டு சென்றது போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வாறு கஷ்டங்களை தாண்டி இறைவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அப்படியானால் நாளிலே இறைவனோடு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய எதிரிகளை, எங்களுடைய எதிராளிகளை நாங்கள் மன்னிப்பதோடு அவர்களை எங்களுடைய செபங்களிலே அவர்களுக்காக மன்றாடுவதற்கு இறைவனிடத்தில் வரம் கேட்டு மன்றாடுவோம். அந்த அருளை ஒரு தர வேண்டும்படி இறைவனிடத்தில் செபிக்கின்றேன்.